இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியல் என்னாச்சு பார்க்கலாம். வீடெல்லாம் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சேரன் சோழன் இவங்கெல்லாம் சேர்ந்து கொத்தனாரெலாம் கூப்பிட்டு வந்து சிமெண்ட்டு மண்ணை வச்சு அடைக்கலான்னு ஓட்டையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேரனுடைய அத்தை கஸ்தூரியும் அவங்க பெரியப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. வந்து டேய் வீட்டெல்லாம் ஆல்ட்டு பண்ணக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ பெரியப்பா, பாம்பு வீட்டுக்குள்ளே வருது, சின்ன ஆல்டேஷன் தான், ஒன்றும் இல்லைன்னு எதுவும் பண்ணக்கூடாது, இன்றைக்கி ஓட்டையை அடிப்பீங்க, நாளைக்கு பில்டிங் கட்டுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது கத்துறா கஸ்தூரி. ஐயோ கொஞ்சம் தான் வேலை, நீ வேலை பாருடா, அவர் இப்படி தான் கத்துவார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, ஒழுங்காக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கேட்காம வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க ஜீப்பில். நடேசன் என்ன சொல்கிறாப்புல, போலீஸ்லாம் வராது, சும்மாடா வாய் ஊதாடா, நீ பாருடா அப்படின்னு சொன்னாலும் இவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து நிற்கிது. வந்து யாரும் கட்டக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அது முடிவுக்கு கையே வைக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரர் சொல்கிறாரு. ஐயா இது எங்கள் அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது, என் பேரில் இருக்குது, இந்த வீடு இருக்குது, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் எப்படி வேணால் வீட்டை பிரிப்பேன் கட்டுவேன் இடிப்பேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அதுக்கு எந்த ஆதாரம் இருந்தால் ஆதாரம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு உயில் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரே தவிர அந்த உயில் எடுத்து வந்து கொடுக்கல. ஆனால் இவங்க 2 பேர் கஸ்தூரியும் சேரனுடைய பெரியப்பாவும் டாக்குமெண்ட்ஸை காட்டுறாங்க. பாருங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, 3 பேருக்கு இதில் பாகம், கேஸ் முடிஞ்சோடனே பிரித்து தான் கொடுக்கணும், அது வரைக்கும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க பக்கம் ப்ரூஃப் இருக்குது, கேஸ் வரைக்கும் கை கூடாது, எல்லாம் வெளில வாங்க, வீட்டை பூட்டி சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாவாக முடிக்கிற அவளும் இவங்க வீட்டுக்கு வந்துருக்காளே கொளுத்து வேலை செய்ய. சந்தா அவங்க அண்ணன் இவங்க எல்லாம் முடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா வந்துடுறா வீட்டுக்கு. வந்து என்னாச்சு, என்ன போலீஸ்லாம் வந்து கூட, ஆமாம்மா இது மாதிரி பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்கிறான். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கேளுங்கன்னு கேட்டுறான். அதெல்லாம் டைம் கொடு, இப்போவே சீல் வச்சவனும் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அவங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, நடேசன் திரும்பி பார்க்குறாரு. நான் கூட என்ன நினச்சேன், நடேசன் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வெளில வரும்போது அந்த பெட்டிக்குள்ளேருந்து அந்த பத்திரம் உயிலை எடுப்பார். எடுக்கும்போது அந்த பாண்டியோடைய கடைசி பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த பையனுடைய அம்மா குழந்தை தூக்கி வச்சுருப்பாள்ல, அந்த ஃபோட்டோ வரும், அதை பார்த்து சந்தா ஏதாவது சொல்லுவான்னு நான் கூட எதிர்பார்த்தேன். ஏன்னா அவளுக்கும் அந்த காணா போன அந்த பொம்பளைக்கு லிங்க் இருக்குது, அது என்ன கண்டுபிடிப்பாங்க போட்டுக்கு. ஆஹா த்ரில்லர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவர் பெட்டியை தொடவும் இல்லை, அந்த உயிலை எடுத்து காட்டவும் இல்லை. கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நான் இங்கே விட்டு வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எவ்வளோ சண்டித்தனம் பண்ணுறாரு நடேசன். நீ வாப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸ் வந்து துணியெல்லாம் சுற்றி சீல் வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை சீல் சுற்றும் போதும் நடேசனை காட்டும் போதும் அவர் உயிலை எடுத்து கொடுப்பார் நம்ம துடிக்குது மனசு. ஆனால் அவர் எதுவுமே எடுத்து காட்டவே இல்லை. சரின்னு சொன்னால் இவங்க எல்லோரும் கிளம்பி வர்றாங்க. வந்து நடந்தே போனால் அந்த ஊரில் ஒரு சுமாரான ஹோட்டல் நடத்துகிற ஹோட்டலில் போய்ட்டு ரூம் 2 ரூம் கிடைக்கும்னாங்க. ரூம் 2 ரூம் எடுத்து போய் தங்கிடலாம் நம்ம இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கும் வேறு ஏதாவது வீடு பார்க்குற வரைக்கும் அப்படி சொல்லி போகிறாங்க 3 பேரும். போய் இவங்கெல்லாம் போய் நின்று கேட்டவுடனே 3 ரூம் இல்லைங்க, 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல அப்படி சொல்லுவோம். நீலா மட்டும் ஒரு ரூமில் தங்கிட்டு நம்ம எல்லோரும் ஒரு ரூமில் தங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் என்ன தெரியுமா நினச்சேன், நிலாவும் நடேசன் அந்த கடைசி பையன் இருக்கான்ல அவங்க 4 பேர் தங்குவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, பல்லவனும் இவன் கூடயே வந்து படுத்துக்கிட்டான். பல்லவன் தாத்தா எல்லாம் அங்கேயே இருந்துட்டான், இவன் மட்டும் வந்துட்டான். சரி அப்படியே அவங்க வந்து சின்ன ரூமாக இருக்குன்னு பரவாயில்ல, டபுள் காட்டுக்கு பரவாயில்ல, வீட்டில் இருந்ததுக்கு இது பரவாயில்லன்னு இருந்துக்கிறாங்க. ஆனால் அந்த நடேசன் மட்டும் நான் இங்கே இருக்க மாட்டேன், அரண்மனையை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் அவஸ்தைப்படுறாரு. எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸில் வந்து நிலா வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அன்றைக்கு காலையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே தலையில் நெத்தியில் பேண்டேஜ் ஒட்டி வருவான் ராகு. அப்போ கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு தலையில் அப்படின்னு. அதுவாக பாத்ரூமில் வழுக்கி வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். இவளுக்கு உள்ளுக்குள்ளே சேரன் சொன்ன மாதிரியே இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே பதப்பி இவளை பார்த்து ஒரு முறைச்சி, நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், எங்கே அது முடிக்கலையே அப்படின்னு வல்லுன்னு கத்துவான். சார் நேற்று தானே சார் கொடுத்தீங்க, இப்போ தான் ப்ரூஃப் போட்டுட்ருக்கேன், 1 ஹவரில் ஆகிடும் சார், எவ்வளோ நேரம் உங்களுக்கு போட அப்படின்னு கத்துவான். எதையோ காண்ட மனசு வச்சுட்டு எதையோ கத்துவான். இல்லை இப்போ போட்டுறேன் அப்படி சொல்லுவாள். உடனே பக்கத்தில் இருக்க அவள் ஃப்ரெண்டு சொல்லுவாள், ஏண்டி இப்படி கத்துறாரு, நேற்று கொடுத்துட்டு இன்றைக்கே கேட்குறாரு, என்ன இது எதாவது பிரச்சனையாகணும், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாள். சரிட்டு அந்த பிரச்சனை அப்படியே ஒழிடும். இப்படி இருக்கா. இங்கே ஹோட்டலுக்கு வந்தோடனே ஹோட்டலில் போய் வந்துட்டேன், அது ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோட முடிஞ்சு. இப்போ இங்கே ஹோட்டலில் வந்து இவங்கெல்லாம் தங்கி செட்டில் ஆகிட்டாங்க. எல்லோரும் செட்டில் ஆகி நைட்டு எல்லாம் படுக்கலாம்னு சொல்லி படுத்துட்டாங்க. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் இவங்க படுக்கிற நேரத்தில் நடேசன் காணும், நான் பழைய வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி கிளம்பி ஓடுறாரு. இந்த அரிசி முடியத்துக்கு உள்ளே படியா அப்படி சொல்கிறான் அந்த பையன், 2வது பையன். பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அவனை உள்ளே.
அப்பா எங்கேயும் போகாதுப்பா கம்னு இருப்பேன்ல, என் தாஜ்மஹாலை விட்டு போட, டே இந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா அந்த ஊடே நமக்கு இல்லைன்னு ஆகிடும். இல்லையா அவங்க சொன்னாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதா, அங்கேயே இருக்கணும். நம்ம இருந்தால் அப்புறம் அந்த வீடே இல்லைன்னு நமக்கு ஆகிடும். அங்கேயே இருந்து நிரூபிக்கணும் அப்படின்னு நடேசன் கத்துறாரு. அதுக்கு தான் உயிலும் இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தாலும் நம்ம அங்கே இருக்க முடியும், எதுவும் இல்லாமல் எப்படி அங்கே இருக்க முடியும், என்ன நீ பேசுகிற அப்படின்னு கத்துறான் சேரன். இல்லை நான் அங்கே தான் போவேன், அங்கேயே இருக்க போகிறேன், இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்க முடியாது, தாஜ்மஹாலை விட்டு வர முடியாது, அரண்மனையை விட்டு வர முடியாதுன்னு கத்திட்டு நடேசன் ஏஞ்சி ஓடுறாரு ராத்திரியில். என்ன வரும் நாளைக்கு காலைல பார்க்கலாம்.